பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. மாணவ மாணவிகள் வந்து தீவிரமா தங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டு இந்த எக்ஸாம்காக வேண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக வேண்டி ஒரு சின்ன ஸ்டடி டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரிலேஷன்ஸ்ல 10th 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ். நான் காஜானவாஸ். ஸ்டடி டிப் 1, நல்ல தூங்கணும். நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீ வேலைய பாருப்பா. சில பேர் நைட்டு 10 மணிக்கு மேல 11 மணி 2 மணி 3 மணி இப்படி நைட் ஸ்டடி படிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு என்னுடைய சின்ன அட்வைஸ் வந்து நைட்டு படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நைட்டு படிக்கிறதுனால நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படும். பப்ளிக் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுடைய ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தூங்காம இருந்து படிச்சுட்டு தூங்குறதுக்கும் தூங்கி எஞ்சி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்முடைய மெமரி வந்து நம்ம தூங்காம இருந்து படிச்சுட்டு மறுபடியும் நம்ம தூங்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை மறந்துடும். அதே இது நீங்க தூங்கி எஞ்சிட்டு படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா நிறைய விஷயங்கள் வந்து மெமரியில வந்து நிற்கும். ரெண்டாவது டிப், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மொபைல் போனை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதிகமான மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். நீங்க யாராவது மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதிகமா படிக்க ஆரம்பிப்போம். இப்படி யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணி பேசும்போது நம்முடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து வெளியிடும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல ஒண்ணுதான் டோபமைன். இந்த டோபமைன் வந்து அதிகமா நம்முடைய பிரெயின்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம பிரெயின் வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். நம்முடைய உடல் முழுவதுமே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும். நீங்க மொபைல் நைட்டு ஃபுல்லா இருந்து யூஸ் பண்றீங்க, அல்லது 10 மணி 11 மணி 1 மணி வரைக்கும் நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா அந்த மொபைல் யூஸ் பண்ற டைம் ஃபுல்லாவே நம்முடைய பிரெயின் வந்து அதிகமான அளவு டோபமைனை வந்து ரிலீஸ் பண்ணிடும். இப்படி ரிலீஸ் பண்றதுனால நீங்க மார்னிங் ஃபுல்லாவே ரொம்ப சோம்பேறித்தனத்தோட லேசினஸோட தான் நினைச்சுவீங்க அப்படின்னா இருப்பீங்க. ஸோ அப்ப நைட்டு நல்லா தூங்கணும். காலையில அதிகப்படியான டோபமைனை வந்து நம்முடைய பிரெயின் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்றதுனால நம்மளால அதிக நேரம் வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அதிகமாகவும் நம்மளால படிக்க முடியும். அப்புறம் மூணாவது டிப், அன்ஹெல்தி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க. முடியாது, நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன், எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். பரோட்டா சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்முடைய ஹெல்த்துமே வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அதே மாதிரி டோபமைனை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எக்கா இருக்கட்டும், நட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பனானாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டோபமைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால நம்மளால ஸ்டடீஸ்ல வந்து அதிகமான அளவு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.